இன்றைக்கி நம்ம ஒட்டு செடி நடவு செய்ய போகிறோம். நம்ம மாடி தோட்டத்தில் மோஸ்ட்லி ஒட்டு செடி தான் நம்ம வளர்க்க போகிறோம். 15க்கு 15 க்ரோ பேக்கு செலக்ட் செஞ்சுருக்கேன். இதில் கொஞ்சம் போல் நம்ம வந்து குழி தோண்டிக்கலாம். நம்ம மாதுளை செடி நடவு செய்யலாம். மக்களே, அடுத்ததாக நம்ம இப்போ மினி ஆரஞ்சு நடவு செய்ய போகிறோம். இப்படி வேறு தான் நல்லாவே வளர்ந்துருக்கு. இதில் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், இதுலேருந்து ஒட்டு போட்டிருக்காங்க. மக்களே, நம்ம வாங்கிட்டு வந்த செடி எல்லாமே இப்போ நடவு செஞ்சாச்சு. வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி நம்ம ஒட்டு செடி நடவு செய்ய போகிறோம். போன வாரம் நான் நர்சரியிலேருந்து 5 ஒட்டு செடி வாங்கிட்டு வந்தேன். நான் ஒட்டு செடி எதுக்கு நான் செலக்ட் பண்ணேன்னா, நம்ம க்ரோ பேக்கில் நம்ம விதை போட்டும் நம்ம செடிகள் வளர்க்கலாம். ஒட்டு செடி நம்ம வந்து எதுக்கு வளர்க்குறோன்னா, ஒட்டு செடி நம்ம செடியில் வளர்த்தோன்னா சீக்கிரம் வந்து ஈல்டுக்கு கொடுக்கும். அதாவது இப்போ நம்ம விதை போட்டு செடி நம்ம வந்து வளர வச்சோன்னா அதோட விளைச்சல் வந்து வர்றதுக்கு குறைஞ்சது 2-3 வருஷம் கிட்ட ஆகும். அதே நம்ம வந்து ஒட்டு செடி நம்ம வளர்த்தோன்னா அதோட ஈல்டு வந்து குறைந்த காலகட்டத்தில் நமக்கு கிடச்சிடும். அதாவது 6 மாதம் 7 மாதத்துல இப்போ பழச்செடி வைக்கணும், ஒரு 6 மாதம் 7 மாதத்துலேயே நம்ம வந்து அது நமக்கு வந்து பழங்கள் வந்து வளர்ந்துடும். இதுவே விதை மூலியமாக நம்ம வந்து வளர வச்சோன்னா அதோட விளைச்சல் வந்து 3 வருஷம் 4 வருஷம் ஆகும். ஸோ அதனால தான் நான் வந்து ஒட்டு செடி நான் வந்து வாங்கிட்டு வந்தேன். இப்போ நம்ம அதை நடவு செய்யலாம். மக்களே, நான் நர்சரியிலேருந்து 5 ஒட்டு செடிகள் வாங்கிட்டு வந்திருக்கேன். 5மே சின்ன சின்ன கன்றுகள் தான். அது வந்து என்னென்ன செடிகள் நம்ம பார்ப்போம். முதலாவது இதுதான் வந்து மல்பெரி செடி. மல்பெரி செடி நீங்கள் வந்து பெரும்பாலும் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. அது வந்து தோட்டத்தில் நிறையா இருக்கும். அது வந்து பல கடைகளும் நிறைய கிடைக்காது, ரேராக தான் கிடைக்கும். அது நான் இப்போ வாங்கிட்டு வந்திருக்கேன். அதுக்கப்புறம் மாதுளை செடி சின்ன கன்றாக ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேன். அதுக்கப்புறம் அரைநெல்லி, பெரிய நெல்லி கிடையாது, அரைநெல்லி செடி ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேன். அதுக்கப்புறம் ஆரஞ்சு, சின்ன ஆரஞ்சு தான் வளரும், பெரிய ஆரஞ்சு கிடையாது, அது ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேன். அதுக்கப்புறம் சீத்தா செடி ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேன். இதுவுமே ஒட்டு செடி தான். நம்ம மாடி தோட்டத்தில் மோஸ்ட்லி ஒட்டு செடி தான் நம்ம வளர்க்க போகிறோம். ஏன்னா ஒட்டு செடி வளர்த்தா தான் சீக்கிரம் நமக்கு பழங்கள் பூக்கள் எல்லாமே சீக்கிரமாக விளைச்சல் கிடைக்கும். இப்போ இதை நம்ம நடலாம். இந்த செடிகள் எல்லாம் நடவு செய்கிறதுக்கு நான் 15க்கு 15 க்ரோ பேக்கு செலக்ட் செஞ்சுருக்கேன். இப்போதைக்கு சின்ன க்ரோ பேக் சைஸ் போதும். இது வளர்ந்ததும் நம்ம வந்து பெரிய க்ரோ பேக்கில் நம்ம மாற்றிக்கலாம். இப்போதைக்கு வேர் வந்து கொஞ்சமாக தான் வளரும். வளர்ந்தோன்னே நம்ம கண்டிப்பாக டிரான்ஸ்பிளான்ட் பண்ணணும். அது நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இதில் கொஞ்சம் போல் நம்ம வந்து குழி தோண்டிக்கலாம். செடியை வந்து நம்ம வந்து நடவு செய்யணும்ல, கொஞ்சம் போல் நம்ம வந்து அந்த செடியோட சைஸை பொறுத்து நம்ம வந்து குழி தோண்டிக்கலாம். அது வந்து ரொம்பவும் கீழே வைக்கக்கூடாது மக்களே. அதோட சைஸ் பொறுத்து, இப்போ என்ன செடி நடுறோமோ, இப்போ நர்சரியில் வாங்கிட்டு போகும்ல, அந்த ஒரு பாட் சைஸ் பொறுத்து நம்ம இதில் வந்து குழியை நம்ம தோண்டிப்போம். இதே மாதிரி எல்லா க்ரோ பேக்கில் உள்ள மண்ணை நம்ம வந்து கிளறி விட்டு நம்ம இப்போ குழி தோண்டிக்கலாம். க்ரோ பேக்கில் நம்ம வாங்கிட்டு வந்த கண்ணுக்கு ஏற்றவாறு நம்ம இதில் நம்ம வந்து குழி தோண்டிக்கிட்டோம். அதாவது ரொம்ப வந்து நம்ம வந்து கீழே வந்து வச்சிடக்கூடாது. வாங்கிட்டு வந்த கண் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு தக்கன நம்ம வந்து சைஸ் பார்த்து நம்ம வந்து குழி பறித்து அதில் நம்ம இப்போ நடலாம். மக்களே, ஃபஸ்ட் நம்ம இப்போ மல்பெரி செடி நடவு செய்யலாம். குழி நம்ம இதில் இப்போ நிறையா வந்து கொஞ்சம் வெட்டிட்டோம். கொஞ்சம் இதுக்கு ஏற்றவாறு நம்ம மண்ணை போட்டு நிரப்பிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம இதில் நட செய்யலாம். ஏன்னா இதோட கண்ணில் வந்து வச்சுருக்க மண் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அடுத்ததாக
நம்ம மாதுளை செடி நடவு செய்யலாம். இந்த மாதுளை செடியில் பார்த்தீங்கன்னா அது இதில் ஒட்டி இருக்குது, சரிங்களா? இதுக்கு மேலே வளர்றதை நம்ம வந்து வளர வைக்கணும். அதாவது கீழே வளர்ந்த இலைகளை நம்ம வந்து பிடுங்கி விட்டுறலாம், இது வேண்டாம். இப்போ இதை இப்போ நடவு செய்யலாம். அடுத்து நம்ம சீத்தா செடியை நம்ம இப்போ நடவு செய்யலாம். இந்த செடி பார்த்திங்கன்னா இதோட வேர் வந்து கார்னரில் வளர்ந்துருக்கு. இது நம்ம இப்போ சென்டர் பார்த்து நம்ம இப்போ நடவு செய்யலாம். கார்னரில் வந்து அவங்க நர்சரியிலே இப்படி கார்னர்லேயே வளர்த்துட்டாங்க. இதை நம்ம நடவு செய்யும்போது சென்டரில் பார்த்து நம்ம இப்போ நடவு செய்யலாம். இந்த செடியில் மண் ரொம்பவே உதிரியாக வருதுங்க. கோகோ பீட் இதில் வந்து நிறைய சேர்த்துருப்பாங்க போல். மண்ணோட தடிமண் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது, கோகோ பீட் தான் நிறைய இருக்குது. கையிலே வந்து இருக்க மாட்டேங்குது, அப்படியே வந்து உடஞ்சி வருது இந்த செடி. இந்த செடிக்கு நம்ம கண்டிப்பாக கம்பு வச்சு நடணும், இல்லைன்னா சாஞ்சிக்கிட்டு தான் வளரும். இந்த இதில் பார்த்தீங்கன்னா நர்சரியில் வந்து ஒரு சின்ன ஒரு குச்சி வச்சு கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி நம்ம இதில் ஒரு குச்சி வச்சு நம்ம வந்து நடணும். மக்களே, அடுத்ததாக நம்ம இப்போ மினி ஆரஞ்சு நடவு செய்ய போகிறோம். வேறு இதில் நல்லாவே வளர்ந்துருக்குங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், வேறு நல்லாவே வளர்ந்துருக்கு. இது பக்கத்துலேயே ஒரு களைச்செடி ஒன்று வளர்ந்துருக்கு. இது வேண்டாம், நம்ம இதை வந்து எடுத்துடலாம். அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது பாருங்கள், வரைய மாட்டேங்குது, அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. மண் இதில் ரொம்ப அதிகம். இதில் வந்து கோகோ பிட்டு வந்து சேர்க்கலை, வெறும் மண் மட்டுமே வச்சு வளர்த்துருக்காங்க. எவ்வளோ வேறு பார்த்தீங்கனாலே தெரியும், சுற்றி வேறு தான் நல்லாவே வளர்ந்துருக்கு. கொஞ்சம் அதில் மண் போட்டுக்கலாம். ரொம்ப வந்து குழி தோண்டிட்டோம், ரொம்ப வந்து உள்ளே வந்து பதிச்சு நம்ம வந்து வைக்க வேண்டாம். இந்த செடி வாங்கிட்டு வரும்போது இதிலே வந்து ஒரு 3 காய்கிட்ட காய்ச்சிருக்கு. இப்போதைக்கு சின்னதாக இருக்கிறதுக்கு வந்து வளரும். இது வந்து ஒட்டி செடினால சீக்கிரமாகவே இது வந்து பழங்கள் வந்து வர ஆரம்பிச்சு. இதுவே நம்ம வந்து விதை மூலயமா நம்ம வளர்த்தோன்னா இது இந்த பழம் வர்றதுக்கே ஒரு 2 வருஷம் ஆகும், குறைஞ்சது 2 வருஷம் ஆகும். அடுத்ததாக நம்ம இப்போ அரைநெல்லி நம்ம இப்போ நடவு செய்யலாம். இதில் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், இதுலேருந்து ஒட்டு போட்டிருக்காங்க. இந்த செடி வந்து விதை போட்டு வளர்த்துருக்காங்க. இது ஒரு 3 மாதம் வளர்ந்ததுக்கப்புறம் இந்த செடியை வந்து ஒரு 5-6 வருஷம் வளர்ந்த மரத்துலேருந்து கட் பண்ணி இதில் வந்து ஒட்டி வளர்த்துருக்காங்க. இதுமே வேறு நிறையவே வளர்ந்துருக்கு. மக்களே, நம்ம வாங்கிட்டு வந்த செடி எல்லாமே இப்போ நடவு செஞ்சாச்சு. மண் தேவையான அளவு நம்ம மண் போட்டு நிரப்பியாச்சு, ரொம்பவும் கம்மியாக இருக்கக்கூடாது. இந்த சீத்தா செடிக்கு மட்டும் ஒரு குச்சி எடுத்து நம்ம நேராக நட்டு வைக்கணும். இப்படி வந்து வளையவும் விட்டுறக்கூடாது. இந்த செடியில் ஆரஞ்சு பழம் வளர்ந்துருக்கு. இந்த இதில் வந்து ஆரஞ்சு பழத்தை வந்து நம்ம வந்து வளர விடக்கூடாது. ஏன்னா இது வளர்ந்துச்சுன்னா செடியோட வளர்ச்சி வந்து கம்மியாக தான் ஆகும்.
இது வந்து நம்ம வந்து கட் பண்ணி விட்டுறணும். ஓகே மக்களே, அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி மக்களே.